Namaste and welcome to Threads of Tradition, episode number 3. Namaste. My name is Vidya and I'm a sari lover and a handloom enthusiast, and most of all believe that what you wear is not about the style, but it's about the soul, it's about your memories and stories. So we started this with a mission to support handloom weavers, artists and artisans. So true to our mission, we hope that in this journey, we will bring to you sari enthusiasts who wear sari and talk about their journey into what they wear and why they wear saris, and hopefully to inspire not only the younger generation but all of us who feel that maybe I should or should not wear handloom saris. So with that, I would like to introduce our guest today, and her name um, And Radha Vasudevan. Yes, And Radha Namaste Radha ji, and welcome to our episode. Namaste Vidya ji. Yeah. So, Radhaji, would you like to tell us a little bit about yourself? Namaste. நான் ராதா வாசுதேவன், சென்னை டிப்ளிகேன்ல இருக்கேன். I am a working woman wearing love to wear sarees all the time. Radhaji, it is such a pleasure to meet someone such as yourself, because what I've heard about you is that you wear saris 24/7. Yeah. It's very rare these days to find someone such as yourself. Yeah. When did you first start wearing saris? What age? From the age of 14, I am wearing half sarees. I started to wear half sarees from the age of 14. So then, 16 வயசுலேருந்தே I was wearing sarees. So அம்மாவோட sarees, Okay. பாட்டியோட sarees. Okay. ஸோ இதை மாதிரிலாம் எடுத்து, ஏன்னா அப்போல்லாம் நம்மளுக்குன்னு sarees எதுவும் ரொம்ப இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஐ யூஸ் டு வேர் அம்மா sarees. நிறையா வந்து ஸ்கூல் முடித்த உடனே காலேஜ்லேருந்தே காலேஜ்க்கே வந்து sarees தான் நான் கட்டின்னு போவேன். ஸோ அம்மாவோட sarees எல்லாமே எடுத்து நிறையா அதுதான் கட்டிப்பேன். ஸோ எனக்கு அதனால அந்த காலத்துலேருந்தே sarees அப்படின்னு கட்டிக்கிறதுனால ரொம்ப அது மேலே எனக்கு ஆசை உண்டு. So nice to hear that. In your memory, உங்களோட மெமரியில எங்கேயாவது உங்களோட closet ஓபன் பண்ணோன்னே ஏதாவது ஒரு சாரி எடுத்துட்டு one saree, and do you have a special memory? அது பார்த்த உடனே உங்களுக்கு தான் அதோட நினைவு இருக்கா மாதிரி ஒரு மெமரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒரு மெமரி அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து எங்க பாட்டியோட ஒரு saree, அது வந்து சிகப்பு, மஞ்சள், பச்சை இந்த 3 கலர் கலந்து ஒரு புளியங்கொட்டை கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு saree. அவளுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு பாட்டி வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி பண்ணது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த saree வந்து எனக்கு இப்போவும் அது கண்ணு முன்னாடியே தான் இருக்குது, அது மறக்கவே முடியாது. 9 yards saree. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அவளுடைய எங்கள் அத்தைகள் அவளுக்கு யாருக்கும் அந்த saree போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ பாட்டியோட saree அப்படியே கண்ணு முன்னாடி வச்சு அதை ஒரு வீவர் கிட்ட சொல்லி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்போ அந்த அது வந்து தட் டூ ஃபார் மை சஷ்டியப்த பூர்த்தி. ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சேம் saree ஆஸ் மை பாட்டி. ஓ ஓகே. அதனால அந்த சாரியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அது ரொம்ப வருஷமா என் மனசுலேயே இருந்த ஒரு விஷயம். அதை நான் வந்து எனக்கு ஒரு வீவர் கிடச்சி அதை அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் எப்போ பார்த்தாலும் பாட்டியோட அந்த மெமரி வந்து எனக்கு எப்பவுமே செரிஷ் பண்ணுவேன். அது பியூட்டிஃபுல் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஸ்டோரி. தட்ஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட் மெமரிஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரிஸ் நம்மளுக்குலாம் வருது இந்த சாரீஸ் பார்த்தானா. ஸோ ராதாஜி, நீங்க இப்பதான் வீவர் பத்தி பேசினேன். நீங்க என்ன சொன்னேன்னா நீங்க வீவரை போய் மீட் பண்ணேன், ரிவைவ் பண்ணேன் சாரி. ஸோ weaver, when you meet weavers, is there an experience that you felt after talking to the weavers? Has it changed some perspective for you with respect to the weavers? கண்டிப்பா. அதாவது நான் இந்த மாதிரி இந்த சாரியை திருப்பி ரிவைவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நல்ல வீவர் இதே மாதிரி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தேடினேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸா இந்த பர்டிகுலர் சாரிக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். முதல்லலாம் கொஞ்சம் நிதானமா பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ரொம்ப விகரஸா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் டைம் எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் மூலமா ஒரு வீவர் கிடைச்சார். ஸோ நான் வந்து அவளை நேர பார்க்கறதுக்காக போனேன். போகும்போது என்ன சொன்னானாக்க, பட் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே அவளுடைய ஒர்க்மேன்ஷிப்புக்கும் அவளுடைய இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அவள் வந்து நமக்காக வந்து எவ்வளோ அழகழகான ஒரு ரொம்ப ரிச் சாரீஸ்லாம் நம்மளுக்காக மேக் பண்ணி தராளே. அவளுடைய இடம்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து ஸோ தே ஆர் லிவிங் இன் நார்மல் லைஃப் தான். நீங்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன மெசேஜ் கொடுப்பேன்?
அதாவது ஒரு saree அப்படிங்கிறத கட்டிக்கும் போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு தடவையும் திருப்பி திருப்பி அந்த சாரியை நம்ம கட்டும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக அந்த saree நம்ம வாங்கியிருப்போம். இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அந்த சாரியை பிரித்து திருப்பியும் அந்த திறந்துட்டு நம்ம திருப்பி ப்ளீட்ஸ் வச்சு கட்டும்போது அந்த ஞாபகம் பூரா அப்படியே இறையிற மாதிரி எனக்கு தோணும். அது எல்லாமே ஃபுல்லா அங்க வந்து ஃப்ளோ ஆகும் எனக்கு. இது மாதிரி இது இது இப்ப வாங்கினது, இது இந்த கடையில வாங்கினது, இது இந்த வீவர் கிட்ட வாங்கினது, இது இப்படி ஆர்டர் பண்ணது, இது இந்த மாதிரி நினைச்சு வாங்கினது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் ஒவ்வொரு சாரியோடையும் கனெக்டட். ஸோ அந்த கனெக்ட் வந்து நான் நிச்சயமா சொல்லுவேன், சாரியை தவிர வேற எந்த ட்ரெஸ்லையுமே எனக்கு வராது. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப சாரீஸ் பிடிக்கும். ஸோ இப்போ நான் யங்கர் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஒர்க் ஸ்டைலு, அவளுடைய லைஃப் ஸ்டைல் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது அதர் தேன் தட் தே ஆர் லிவிங் இன் சம் அதர் கண்ட்ரிஸ் அதர் தேன் இந்தியா. ஸோ இருந்தால் கூட நிறைய பேர் நான் பார்க்குறேன், வேற வேற கண்ட்ரிஸில் இருக்கிறவா கூட சாரி அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டிக்கிறா. பட் அக்கேஷ்னலாக அவளால் எப்போ முடியுமோ அதை அவள் செஞ்சுருக்கா. ஸோ நம்ம யங்கர் ஜென்ரேஷன் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு இன்னும் கொஞ்சம் ஆசையாக, ஏன்னா இதில் வரக்கூடிய ஒரு அழகுங்கிறது வேற எதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அந்த ஒரு சாரீ கட்டி அழகாக ஒரு இது பண்ணிக்கும் போது அந்த ட்ரெஸ் அப்புக்கு வந்து ஒரு தனி இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோரோவர் வந்து அது நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணி கொடுக்கும் சாரிங்கிறது. அது வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேய ரெஸ்பெக்ட்ங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால வந்து அது எனக்கு அதுதான் அவளுக்குலாம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ, உங்களால் எப்போ முடியறதோ இன்னும் கொஞ்சம் அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறையா உடுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் உடுத்திக்க நீங்களே அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் அவளுக்கு. So there is one question that you would like to, people keep saying, some people say, oh, I love to wear sarees, but I don't think I can wear one. நீங்க அவளுக்கு என்ன மெசேஜ் கொடுப்பீங்க? அவளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, சாரீ கட்டிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அதுவே பெரிய சமாச்சாரம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும். ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் பண்ண ஆரம்பித்தா இது ஒரு பெரிய மேட்ரா இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னொன்று என்னன்னாக்கா, கொஞ்சம் முன்ன பின்ன உடுத்திருந்தா கூட சாரீங்கிறதுக்கு ஒரு தனி அழகு இருக்குது. எப்படி உடுத்திருந்தாலும் அது அழகாக தான் இருக்கும். நம்ம நீட்டாக உடுத்திக்கணும், அவ்வளோதான். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தால் கூட அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ so you would recommend that yes. They try it out? Yes. Okay, awesome. Try it out and you will become a master. Okay, that's a very good tip actually. Yeah. How do you decide when to buy a sari, what to buy a sari? Because you wear saris 24/7, so your closet must be full. Yeah. So how do you make that decision? And is it an impulse buy, or do you go very with planned, you go in a planned way, or நீங்க எங்க ஏதாவது ஒண்ணு எங்கயோ போறேன் அங்க போய் வாங்கிட்டீங்களா? What makes you buy a saree? அதாவது நான் எப்பயுமே வந்து பிளான் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். எனக்கு வந்து பார்க்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா அதை வாங்குவேன். எனக்கு அது பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு சில சாரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதை பத்தி செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் வந்து இமீடியட்டா வாங்கிடுவேன். பட் பிளான் பண்ணி வாங்குறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் அதுக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி போனா எனக்கு என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமையாது. ஸோ எனக்கு எப்பெல்லாம் அமையறதோ அப்பெல்லாம் நான் வாங்கிப்பேன். அப்புறம் அதை தேவைக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணி என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு கட்டிப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய பழக்கம். ஏன்னா அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த பர்டிகுலரா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆயிடும், திருப்பி அது கிடைக்காம போயிடும். அப்படிங்கிறதுனால நான் அப்பவே தான் அதை வாங்கிப்பேன். எப்போ எனக்கு பிடிச்சிருக்கோ அப்ப வாங்கிப்பேன். Okay, so very nice. அப்புறம் வந்து if you want to leave behind one sentence to all our viewers who are listening, what would you tell them? ஹேண்ட்லூம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இது, நம்மளுடைய கண்ட்ரியோட ஒரு சிறந்த ஒரு விஷயம். அது வந்து அழிஞ்சிடாம நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் சப்போர்ட் வீவர்ஸ், அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோட இல்லாமல் wearing sarees will definitely make you happy. அதுல எதுவும் no doubt. So good to hear. Thank you so much, Radhaji, for joining us today in our Threads of Tradition episode 3. This is a beautiful temple in Mylapore that we are here, and it's such a pleasure to meet somebody such as yourself. Thank you so much. And dear viewers, I'm Vidya Anand for Threads of Tradition, and hope to see you soon. And if we inspired you, if this conversation inspired you, go open your closet, take out a sari,
and wear your saris and go steal saris from your grandma, mom, or maybe Yeah. sisters. Um, Yeah. and until we meet next time, stand with pride and wear your saris that are woven with lots of love. Thank you and support handloom weavers. Namaste. Namaste.